அப்ப திருப்தியாக கர்த்தர் கொடுத்தது எது? சத்தமா சொல்லுங்க. வானாப்பம். கேட்டு இறைச்சி கொடுத்தாரா கொடுக்கலையா? ஆனா திருப்தியாக கொடுத்தது எது? வானப்பம். வானப்பம் என்னது? மன்னா. மன்னா தான் என்னது? வார்த்தை. அவர் விரும்பி கொடுக்கிற மன்னாவை நீ எடுக்கும் போதுதான் உனக்கு திருப்தி உண்டாகும். இதை இறைச்சி கொடுக்கும் போது வெளிப்படாதது, மன்னா கொடுக்கும் போது வெளிப்பட்டது. அதுதான் 7வது வசனம். என்ன தெரியுமா? விடியற் காலத்திலே கர்த்தருடைய மகிமையை காண்பீர்கள். ஆமென். மன்னா உனக்கு கிடைக்கிறது என்றால் உன்மேல் மகிமை காணப்படுகிறது என்று அர்த்தம். மன்னாவை ருசித்து இறைச்சியை சாப்பிட்ட ஒருவரும் சாகவில்லை. மன்னாவை வெறுத்து இறைச்சியை சாப்பிட்ட அனைவரும் செத்தார்கள். ஆண்டவர் காடை கொடுத்தது அழிக்கிறதுக்கு இல்லை. ஆனா இவங்க மன்னாக்கு கொடுக்காத இன்ட்ரெஸ்ட காடைக்கு கொடுத்ததும் கோவம் வந்துட்டு. நம்ம எல்லாத்துக்காக இப்படி நம்ம உழைச்சிருக்கிறோம், பிரயாசப்பட்டிருக்கிறோம். இந்த வேதத்தை வச்சுட்டு இப்படி ஒரு பகல் முழுவதும், ஒரு ரா முழுவதும் அது போதாதுன்னு மறுநாள் இந்த பூமியில எனக்கு கொடுக்கப்பட்டதெல்லாம் எனக்கு நிறைவா இருக்கணும்னா இது எனக்கு திருப்தியா இருக்கணும். இது காற்றிலிருந்து வந்ததல்ல, இது கரத்திலிருந்து வந்தது. இது கரத்திலிருந்து வந்தது. இது சமுத்திரத்திலிருந்து வந்ததல்ல, இது சமூகத்திலிருந்து வந்தது.